அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, நான் யார்? மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆழமான சத்தியம் இது. ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது இந்த கேள்வியில்தான் அமைந்திருக்கின்றது. எப்படி விலங்கினமிருந்து மனிதன் பிறந்தாரோ அதே போல மனித பிறவி எடுத்த நீங்கள் அடுத்த பரிணாமமாகிய பிறவா நிலையை அடைவதுதான் அடுத்த பரிணாம வளர்ச்சி. மீண்டும் அடுத்த மனித பிறவி எடுக்காமல் எங்கிருந்து வந்தோமோ அந்த பரமாத்மாவோடு இணைவது, அந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நகர்ந்தே ஆக வேண்டும். எல்லா மனிதர்களும் அது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் மிகவும் ஒரு முதல் படியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் யார்? இந்த கேள்வி ஒவ்வொரு ஆன்மீகவாதிக்குள்ளும் இது எழும்பத் துவங்கும். முதல் விஷயம், நான் என்றால் என்ன? நான் என்பது கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான அனுபவங்களின் தொகுப்பை வைத்து உருவாகக்கூடிய ஒரு கேரக்டர். உதாரணத்திற்கு உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள், நான் யார் என்றால் என்ன? நான் யார் என்பது என்று கேட்கும் பொழுது, நான் நல்லவன், படித்தவன், பணக்காரன், ஏழை, நல்ல சிந்தனையாளன், நல்ல அறிவுள்ளவன், ஏதாவது ஒரு கருத்துக்களை, ஒரு உணர்ச்சி முடிச்சுகளுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும். அனைத்து விதமான நான் தன்மையுடைய பதிலும் உணர்ச்சி முடிச்சுகளின் சாரம். நீங்க என்னவாக நீங்க உங்களுக்குள்ள இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதை வைத்துதான் உங்களுடைய வளர்ச்சி, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம் அனைத்துமே நிர்ணயிக்கப்படுகின்றது. அதை வைத்துதான் உங்க சிந்தனை உருவாகின்றது. அதை வைத்துதான் சிந்தனையை செயலாற்றக்கூடிய சக்தியும் பிறக்கின்றதே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. உதாரணத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை வைத்து உங்க மனமானது, நாம் எதை எடுத்தாலும் முழுமையா செய்ய முடியாது, அது நடக்கிறதுலன்னு ஏதாவது ஒரு பழைய கருத்துக்களை உணர்ச்சிகளாக பதிவிருந்தா அதான செயலாக மாறும். இப்போ மொத்த வாழ்க்கையுமே ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கங்களின் தொகுப்பாக நீங்கள் பதிய வைத்திருக்கின்றீர்கள், பதியப்பட்டிருக்கின்றது. இந்த நான் தன்மையை இன்னும் ஆழமா பார்த்தா உணர்ச்சி முடிச்சுகளுடைய குழப்பமான தன்மை என்று சொல்கின்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க செயல்கள் நிறைய செய்யும் போது நிறைய விஷயங்கள்ல இறுதியா நமக்கு புரியாது, என்ன நடக்குது புரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த தடுமாற்றம் உருவாவதற்கு காரணமே உணர்ச்சி முடிச்சுகளுடைய இருப்பு, குழப்பமான தன்மை. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆன்மாவின் இருப்பு வேறு, நான் என்கின்ற குழப்பமான உணர்ச்சி முடிச்சுகளின் இருப்பு குழப்பம். குழப்பமான உணர்ச்சி முடிச்சுகள் தான் நான் தன்மை என்று சொல்கின்றேன். அப்ப நீங்க யார் என்பதை எப்படி தீர்மானம் செய்வது? மிகவும் எளிமையான வழி. இந்த உயிர் உடலில் இருக்கும் வரைதான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால்
என்னவென்று அழைக்கின்றோம்? பிணம் என்று அழைக்கின்றோம். பேர் சொல்லி அழைப்பதில்லை. பாடி எடுத்தாச்சா அப்படிம்பாங்க. பேர் சொல்லி அழைப்பதில்லை. ஏன்? அந்த உயிருக்குத்தான் அந்த பெயர். அப்ப அந்த உயிரை உணர்வதுதான் நான் யார் என்கின்ற விசாரணை. இந்த உயிர் என்னவாக இருக்கின்றது? எந்த உணர்வில் இயங்குகின்றது? அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற ஒரு மகா வாக்கியம், ஆனந்தம். ஆனந்தம் என்கின்ற உணர்வு, ஆனந்த இருப்பே யாம் என்கின்ற மகா வாக்கியத்தை சொல்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் ஆனந்த இருப்பில் இயங்குபவன், ஆனந்த உணர்வை உணர்பவன். ஒன்று குழப்பமான உணர்ச்சி முடிச்சு இலிருந்து விடுதலை அடைந்து ஆனந்த இருப்பை உணர்வதுதான் நான் யார் என்கின்ற விசாரணைக்கான பதில். இந்த ஆனந்த உணர்வு ஜீவாத்மாவுடைய சுபாவத்தன்மை. அதனாலதான் குழந்தையா இருக்கும்போது பாருங்க, ரொம்ப ஆனந்தமா இருந்தீங்க, பொலிவா இருந்தீங்க. குழந்தையுடைய முகம் பாருங்க, உச்சி முதல் பாதம் வரை ரொம்ப பொலிவா இருக்கும், தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இதைத்தான் சொல்ல வருகின்றேன். இதைத்தான் சொன்னார்கள். ஆனந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றது குழந்தை. வளர வளர இந்த ஆனந்தம் என்கின்ற தன்மையை இழக்கின்றார்கள் மனிதர்கள். அதனாலதான் முகம் வாடி இருக்கு, முகம் பொலிவில்லாம இருக்கு. இந்த ஆனந்த இருப்பை உணர்ந்தவர்கள் ஆத்ம ஞானிகள் ஆகின்றார்கள். நான் யார்? நான் ஆனந்தமயமானவன். இதுதான் அடுத்த பரிணாம வளர்ச்சி என்று சொல்கின்றேன். எப்படி மிருகங்களிலிருந்து மனித பிறவி என்பது அடுத்த பரிணாம வளர்ச்சியோ, அதே போல் மனித பிறவி எடுத்தவர்கள் அடுத்த பரிணாம வளர்ச்சி என்பது பிறவா நிலை. அடுத்த பிறவி எடுக்காமல் எங்கிருந்து நாம் பிறந்தோமோ அந்த பரமாத்மாவாகிய பேரானந்தத்திலே சென்று கரைந்து மறைவது. நான் சொல்வது வெறுமனே கதை அல்ல, இது உண்மை, இது நடக்கும். எல்லா மனிதனுமே இப்பிறவியோ அடுத்த பிறவியோ தன்னுள் இருக்கும் ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவை நோக்கி சென்று அதோடு இணைந்து மறைவார்கள். இதை நோக்கிதான் பிரபஞ்ச சக்தி இயக்குகின்றது. இதை உணர்வது பெரிய கடினம் அல்ல. மிகவும் முக்கியமான ஒரு சங்கல்பத்தை சொல்லித் தருகின்றேன். நிச்சயமாக உங்களுக்கு பலனை அளிக்கும். ஆனந்த இருப்பை உணர்வதற்கான நேரடியான வழி சங்கல்பம், டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன். ஆனந்த உணர்வே யாம், ஆனந்த உணர்வே யாம் என்று உள்ளுக்குள் நீங்கள் சொல்லும் பொழுது, சங்கல்பம் ஏற்றும் பொழுது எப்படி ஆனந்தமாக மாறும், எப்படி ஆனந்தத்திற்குள் நீங்கள் செல்வீர்கள் என்றால், இது ஒரு லாஜிக்கா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் அழகானவன், நான் புத்திசாலி, எதை சொன்னாலுமே உங்க மனம் அதுக்கான ஒரு விசுவலைசேஷன், அதுக்கான ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கும். அப்ப மீண்டும் நம்ம உணர்ச்சி முடிச்சிலே தான் சிக்கிட்டு இருப்போம். அதுக்கான கேரக்டர், அதுக்கான ஒரு உலகம், அதுக்கான ஒரு சக்தி, அதுக்கான ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனந்த உணர்வே யாம் என்று உள்ளுக்குள் சொல்லும் பொழுது மனதோடைய எண்ணங்கள், மனதோடைய இயக்கம் ஆனந்தம் என்கின்ற வார்த்தைக்கு உருவகப்படுத்த முடியாது.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆனந்தம் என்கின்ற மகா வாக்கியத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த உணர்வுக்குள் நீங்கள் செல்வீர்கள். ஆனந்த உணர்வே யாம். இதை சொல்லி பாருங்கள், என்ன நடக்குது என்று உங்களுக்கு தெரியும். சிறிதளவாவது மனதின் எண்ண ஓட்டங்களிலிருந்து விடுதலை அடைவீர்கள். இந்த சங்கல்பம் உங்களை ஆனந்தத்தை நோக்கி எடுத்துச் செல்லும். இந்த ஆனந்த சங்கல்பத்தை மீண்டும் மீண்டும் பிரயோகம் செய்யுங்கள். உற்சாக சக்தி பொங்கும், சக்தி ஓட்டம் அதிகரிக்கும், தெளிந்த சிந்தனை உருவாகும். இந்த சங்கல்பத்தை ஒரு ஆனந்த குருநாதருடைய சாநித்தியத்தில் முன்பு அமர்ந்து இதை நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் ஆழமாக இது நடக்கும். எனக்கு இது நடந்தது. நான் படித்ததை சொல்லவில்லை, எனக்கு நடந்ததை மட்டும்தான் நான் சொல்கின்றேன். ஆனந்தத்தில் வாழ்கின்ற குருவின் சாநித்தியத்தின் முன்பு அமர்ந்து நாம் எடுக்கின்ற சங்கல்பம் உயிரோட்டமாக மாறுகின்றது. அதுவும் மிக முக்கியமான ஒரு சங்கல்பம் ஆனந்த உணர்வே யாம் என்கின்ற டிக்ளரேஷன் தான். இதை உள்ளுக்குள் சொல்லுங்கள். ஆனந்த உணர்வு மலரத் துவங்கும். ஆனந்தத்திலிருந்து சிந்திக்க துவங்குவீர்கள். ஆனந்தமான உற்சாகமான பலத்தோடு வாழ்க்கையை அணுகுவீர்கள். ஆனந்த உணர்வு பொங்க ஆரம்பிக்கும். நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து தெளிந்த இருப்பாய் இருக்கின்ற ஆனந்த உணர்வில் நீங்கள் வாழத் துவங்குவீர்கள். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்தத்தோடு வாழ்க்கை சிந்தியுங்கள். ஆனந்தத்திலிருந்து செயல்களை செய்யுங்கள். வாழ்க்கை ஆனந்தமயமாக திருப்தித்தன்மையோடு மலரத் துவங்கும். இதை நீங்கள் உணர உணர நீங்கள் பிறவாநிலை நோக்கி செல்வீர்கள். வாழும் பொழுதே ஆனந்தத்தை உணர்ந்தவர்கள் உடலை விட்டு பிரியும் பொழுது மரணம் நடக்கும் தருணத்திலும் இந்த ஆனந்த உணர்வு பொங்கும். எந்த ஒரு உணர்ச்சி முடிச்சுகள் இருந்தாலும் அதை கடந்து இந்த ஆன்மாவானது பிறவாநிலை நோக்கி செல்லும். நான் யார் என்கின்ற விசாரணைக்கு இறுதியான பதில் ஆனந்தம் பொங்கி பிறவாநிலை அடைவதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஆனந்த சங்கல்பம் ஏற்று உயிர்த்தன்மையாக ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தமாக வாழுங்கள். எல்லோருக்கும் ஆனந்த நன்றிகள்.